இன்றைய காலத்தில் நாம் வாழ்வதற்கே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கின்றது. நம்பிக்கையை விட நம்பிக்கை இழப்புதான் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அதை மாற்றும் சக்தி இருந்தால் அந்த சக்தி உன்னுடைய வாழ்க்கையில் அவன் பெயர்தான் முருகன் என்பதை ஆழ பதித்துக்கொள். உனக்குள் ஏற்கனவே ஒரு வேண்டுதல் நன்றாக பதிந்திருக்கின்றது. அதை நீ மறக்கவில்லை. அதனால் இப்பொழுது இந்த பதிவை நீ எதை நினைத்து கேட்டாலும், உன்னுடைய எந்த வேண்டுதலை நினைத்து கேட்டாலும், எந்த விஷயத்தை நினைத்து கேட்டாலும் முருகனுடைய சித்தி அதை நிச்சயமாக உனக்கு பெற்று தந்து விடும். உன்னுடைய எண்ணங்களையும் கண்ணீரையும் அறிந்தவன் நான், இந்த முருகன் என்பதை தெரிந்து கொள். இதுதான் இறுதி வாய்ப்பு. இதையும் நான் தவறவிட்டால் வாழ்க்கையே முடிவாகிவிடும் என்ற உன் எண்ணத்துக்குள், உன்னுடைய உள்ளத்துக்குள் நினைக்கின்றாய் அல்லவா? முருகனுக்கு தெரியும். அதனால்தான் இன்று உன்னை வரவழைத்திருக்கின்றேன். உனக்கு தேவைப்படுகின்ற அந்த பதில் இப்பொழுது உன் கதவின் முன்னால் வந்து நிற்கும். முருகனுடைய அருள் தீபம் போல. இருட்டு எவ்வளவு கனமாக இருந்தாலும் அந்த தீபம் 3.5 வினாடிகளில் ஒளியை ஊட்டிவிடும். அதுபோல இந்த பதிவை நீ கேட்டவுடன் அதே விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடக்கவும் போகின்றது. நீ கேட்ட அந்த பிரார்த்தனை, உன் இறுதியாக சொன்ன அந்த ஆசை மிகவும் நேர்மையானது, உண்மையானது. அதை முருகன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். தாமதமாகின்றது என்று கவலைப்படாதே. அது தவறில்லை. இறுதி வாய்ப்பு அதே நேரத்தில் முடிவுகளுக்கும் காரணமாகும். முருகன் ஒரு குழந்தை போலதான் இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய அருள் பேரருள். வாழ்க்கையின் பக்கங்களை மாற்றும் பேராற்றல் என்னிடம் இருக்கின்றது. இன்று இரவுக்குள் உனக்குள் மகிழ்ச்சி பிறக்கப் போகின்றது. பக்தி என்பது செங்கோலின் முனையில் இருப்பது போல நேர்மையானது நெஞ்சத்திற்குள் இருப்பது. உன்னுடைய செவிகளில் இப்பொழுது விழும் என்னுடைய வார்த்தைகள் பழனியிலிருந்து என்னால் உனக்கு கொடுக்கப்படுகின்றது. ஒரு மகிழ்ச்சி உன்னை தேடி வருகின்றது. அதில் முருகனுடைய கையொப்பம் இருக்கும். நீ நினைத்தது என்ன, உன்னுடைய ஆசை என்ன, உன் மனதிற்குள் நீ ரகசியமாக வைத்து கொண்ட அந்த விஷயம் எதை பற்றியது? பொதுவாக சொல்ல வேண்டியது இல்லை. முருகன் உன் மனதிற்குள் நுழைந்து சொல்லப்படாத ஆசைகளையும் வேகமாக நான் நிறைவேற்றவே செய்கின்றேன். இப்பொழுது நீ இருக்கின்ற இந்த நிலை உனக்கு வேண்டுமானாலும் பிடிக்காமல் இருக்கலாம். நல்லதோ மோசமோ என்னவாக இருந்தாலும் இது நீ கடக்க வேண்டிய காலகட்டம். அதன் பிறகு வரும் ஜெயம் அது புண்ணிய பாகியத்தால் கிடைக்க பெற்றது. அடியேன் உன் மனதை வாசித்து விட்டேன். அதை நிறைவேற்றுவதற்கான சக்தியையும் அனுப்பி வைத்து விட்டேன். இன்று முதல் புதிய பாதை உன் வாழ்க்கையில் தொடங்குகின்றது. இரவு தூங்கும் முன் முருகனை அழைத்துப்பார். உன் பிரார்த்தனையை மனமாற சொல். ஓம் சரவணபவா என்று நம்பிக்கையோடு என் மந்திரத்தை சொல். உனக்காக அத்தனை இன்பங்களையும் நான் வைத்திருக்கின்றேன் என்னுடைய கரங்களில். என் கரத்தில் இருந்து உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்துவேன், பரிசுத்தப்படுத்துவேன், புனிதமாக்குவேன். தீயவைகளை எல்லாம், தீய எண்ணங்களை எல்லாம் அழித்து கட்டுவேன். உன் தலைவிதியை மாற்றும் சக்தி என்னிடம் இருக்கின்றது. நீ மூச்சு விடும் நேரம் மன அழுத்தம், இழப்பு, தவிப்பு இது எல்லாமே இந்த முருகனுக்கு தெரியும். அதனால்தான் உனக்கு இறுதி வாய்ப்பு என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தில் இப்பொழுது நான் ஒரு அழகான தீர்வை கொடுத்து உடனே பலிக்க வைக்கவும் செய்ய போகின்றேன். முருகனுடைய வாக்கு என்பது வானத்தில் எழுதப்பட்ட தீர்ப்பு. அதை யாராலும் தள்ளிவிட முடியாது. ஒரு அழகான நிம்மதியை, ஆழமான நிம்மதியை இப்பொழுது உன்னுள் நீ உணருவாய். அப்படி உணர்ந்தால் அதுதான் அறிகுறி. மாற்றம் வரும், மாற்றம் உறுதி என்று. எதை நினைத்து இந்த பதிவை நீ கேட்கின்றாயோ, இந்த முருகனுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ, அந்த விஷயத்தில் என்னுடைய அருள் இறங்கும், என்னுடைய அருள் பொழியும். இது என் சத்திய வாக்கு. உன்னுடைய வாழ்க்கை மலரப்போகின்றது. வணங்குவோம் முருகனை, நம்புவோம் முருகனை, நம்புவோம் முருகனின் வாக்கை. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அழகாக ஈடேறும். புதிய ஆரம்பம் நம் வாழ்க்கையில் தொடங்கும். ஓம் முருகா சரவணபவா இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிக்கொண்டே வந்தால் நம் வாழ்க்கையில் நன்மை நடந்து கொண்டே இருக்கும் என்று ஆழமாக நம்புபவர்களுக்கு அழகான வாழ்க்கையை அற்புதமான பரிசாக கொடுப்பவன் நான். உன் மனதிற்குள் நீ எதை எண்ணிக்கொண்டிருக்கின்றாயோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நீ பல முயற்சிகளை செய்திருப்பாய், செய்யாமல் இல்லை. ஆனால் இத்தனை முயற்சிகளை செய்தும் நடக்காமல் இருப்பதற்கான காரணம் புரியாமலும், எதற்காக இந்த தடை வருகின்றது என்பதை அறியாமலும் வாழ்க்கையை தொடர்ந்து அந்த வழியிலேயே நடத்தி சென்று கொண்டிருக்கின்றாய். அது உனக்கு மனதளவில் கஷ்டத்தை கொடுத்தாலும்
வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக மாற வேண்டும் என்று ஒரு ஆசையோடு என்முள் வைத்த அந்த பிரார்த்தனை இப்பொழுது நிறைவேறப் போகின்றது. முருகனுடைய அருளை முழுவதுமாக உனக்கு கொடுத்திருக்கின்றேன். எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் உன்னிடம் ஒரு தூய நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? அதற்காக உன் பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உண்மையான தீர்வின் ஆரம்பம் நீ நினைத்ததை ஏற்கனவே நான் கண்டிருக்கின்றேன். அதற்கான தீர்வை அனுப்பி வைத்து விட்டேன். மாற்றம் பக்கம் பக்கமாக உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பூக்கும். நீ வேண்டியதை நேர்மையோடு கேட்டிருக்கின்றாய், உண்மையான பக்தியோடு கேட்டிருக்கின்றாய். எப்படி என்னால் தராமல் இருக்க முடியும்? சரியான நேரத்திற்காக நான் காத்திருந்தேன். நீலவானம் சாட்சியோடு, இந்த ஆறுமுகனினுடைய வேல் சாட்சியோடு நீ செய்த அந்த பிரார்த்தனை நான் நிறைவேறப் போகின்றது. எதற்காக தொடர்ந்து ஏங்கினாயோ அது தற்போது விரைவில் நடக்கப் போகின்றது. என்னுடைய அருள் உண்மையாக உனக்கு பொழிந்திருக்கின்றது என்பதன் அடையாளமாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தான் தரப்போகின்ற அந்த நன்மையை இன்முகத்தோடு நீ வரவேற்க தெரிந்து கொள். இப்பொழுது இருந்தே, இந்த நொடியிலிருந்தே, இந்த கணத்திலிருந்தே நீ சந்தோஷமாக மாறு. எதை நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது உனக்கு கிடைத்தது போல காட்சியை உருவாக்கு. உன் மனதால் நீ சந்தோஷப்படு. அப்பொழுதுதான் இன்பத்தை நீ ஈர்த்து வைத்து கொள்ள முடியும். உன் கனவு, உன் பிரார்த்தனை உண்மையாக மாற வேண்டுமானால் உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அதை சீக்கிரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ காலம் மாறும் தருணத்தில் இருக்கின்ற, அதில் பயமே இருக்கக்கூடாது. இந்த நிமிடத்தில் நீ உணரு, அது உனக்கான நல்ல நேரம் என்று. திறந்த ஆசைகளில் மூடிய கதவுகள் இருந்தாலும் இன்று அந்த கதவுகள் என் கரங்களால் திறக்கப்பட்டிருப்பதால் உன்னுடைய எண்ணங்கள் அழகாக ஈடேறும் வாய்ப்பை இப்பொழுது பெற்றுவிட்டது. அதிர்ஷ்டமான நாளாக இன்றைய நாள் உனக்கு விளங்கி இருக்கின்றது. சரியாக வாய்ப்பை பயன்படுத்தி விட்டாய். அடுத்த ஒவ்வொரு நிமிடமும் நேர்மறையான சக்திகளால் உன் வாழ்க்கை நிரம்பும். நீ எதிர்பார்க்கும் செய்தி, நீ எதிர்பார்க்கக்கூடிய அன்பு, அமைதி, அருள் எல்லாமே உனக்கு கிடைக்க தயாராகிவிட்டது. இன்று முருகன் சத்தியமாக சொல்கின்றேன், நீ என்னை தேடி வந்தது போதாது, நானே உன்னை தேடி வந்து இந்த வாக்கை கொடுக்கின்றேன். உன்னுடைய அழகான விருப்பங்கள் ஒவ்வொன்றும் இன்றிலிருந்து நிறைவேற தொடங்கிவிடும். புதிய நம்பிக்கை உனக்குள் பிறக்கும். அழியாத நம்பிக்கையாக அது வேரூன்றி நிற்கும். முருகனை பார்த்தால் உடனே கண்கலங்கி விடுகின்றாய். என் வாழ்க்கை இப்படி இருக்கின்றதே முருகா, நீ இருந்தும் ஏன் நான் கஷ்டப்பட வேண்டும் என்று. கஷ்டப்பட வைக்கவில்லை குழந்தையே உன்னை. நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்வதற்காக தான் எல்லா திட்டங்களையும் அழகாக செய்து கொண்டிருக்கின்றேன். அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் காலம் இது. நல்லது நடக்கும்.